ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மணி சேவிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏலச்சீட்டு பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஏலச்சீட்டு வந்து போட்டு தான் என் வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டை வந்து ரெடி பண்ணேன். டவுன் பேமெண்ட்டு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் வந்து நாங்கள் வந்து ஏலச்சீட்டில் வந்து போட்டு தான் வந்து எடுத்தோம். ஸோ அதை வந்து நாங்கள் வீடு கட்ட 30 லட்சம் சேர்த்தது எப்படி அப்படிங்கிற வீடியோவில் வந்து போட்டிருந்த போது ஏலச்சீட்டு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏலச்சீட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம அமௌண்ட் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா? நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சு பல்கான அமௌண்ட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மாதம் மாதம் நம்ம போடுற சீட்டை பொறுத்து, அது 1 லட்ச ரூபா சீட்டா, 2 லட்ச ரூபா சீட்டா, 5 லட்ச ரூபா சீட்டா, 10 லட்ச ரூபா சீட்டா அப்படிங்கிறத பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ மாதம் மாதம் வந்து ஒரு 5000, 8000, 10,000 அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி பல்காக நமக்கு வந்து ஒரு 1 லேக் 2 லேக்ஸ் வந்து கிடைக்கும் போது அது ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு உண்டியலில் எடுத்து வச்சோ, இல்லை ஒரு பர்ஸில் எடுத்து வச்சோ, இல்லை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சோ நம்மளால் அதை வந்து பண்ண முடியாது. பல்காக வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை வந்து எதுக்காவது எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிடுவோம். பட் இதில் வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து க்ரோத் ஆகிட்டு வந்து இருக்கும். இது வந்து பெஸ்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். நமக்கு வந்து ஒரு 2 வருஷத்தில் ஏதாவது ஒரு பிளான் இருக்குது, இல்லை நெக்ஸ்ட் இயரில் வந்து ஏதாவது பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ஏலச்சீட்டை வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ காலேஜ் ஃபீஸ் உங்கள் குழந்தை கட்டணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர்க்கான ஏலச்சீட்டு வந்து போய்க்கலாம். இல்லை நான் வந்து ஒரு பெரிய ஜுவல்ஸ் வாங்க போகிறேன், இல்லை நான் வந்து என் வீட்டுக்கான டவுன் பேமெண்ட்டை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் எல்லாம் வந்து ஏலச்சீட்டெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நான் என் வீட்டோட டவுன் பேமெண்ட்டில் 10 லேக்ஸ் வந்து இந்த ஏலச்சீட்டை யூஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருந்தேன். இதை வந்து நம்ம அன்பிளான்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாவது வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்லை திடீர்னு எதுக்காவது அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சீட்டை வந்து கேன்சல் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து எப்போ வேணுமாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னு ஒரு கேஷ் இருக்கும்போது நம்ம ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல. இப்போ நம்ம பையனோட காலேஜ் ஃபீஸுக்கோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறதுக்கோ இல்லை வீடு வாங்குறதுக்கோ அந்த மாதிரி தனித்தனி சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சேவிங்ஸை வந்து டச் பண்ணாமல் நம்ம வந்து அந்த சேவிங்ஸை அப்படியே வந்து க்ரோ ஆக விட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து ஏலச்சீட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? சிட்டை பற்றின இன்னும் ஒரு சில விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த சிட்டு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டெல்லாம் வந்து கிடையாது. அண்ட் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணதும் கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஏலச்சீட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லலை, ஏலச்சீட்டு நடத்தக்கூடாது அப்படின்னும் வந்து சொல்லலை. ஓகேங்களா? யார் வேணுமாலும் இந்த ஏலச்சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்குன்னு ஒரு ஒரு 20 மெம்பர்ஸாவது வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த 20 மெம்பர்ஸ் இல்லை 10 மெம்பர்ஸ் வச்சு கூட வந்து ஏலச்சீட்டெல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 10 மெம்பர்ஸை வச்சு கூட வந்து பண்ணுவாங்க. ஸோ யார் வேணுமாலும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யார் வேணுமாலும் வந்து ஏலச்சீட்டோட ஏஜென்ட்டாக வந்து இருக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர்டு கம்பெனிஸும் இருக்காங்க. நிறைய ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் வந்து ஏலச்சீட்டெல்லாம் வந்து நடத்துகிறாங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வித்தவுட் கமிஷன், இன்னொன்று வந்து வித் கமிஷன். வித் கமிஷன் அப்படின்னா இந்த ஏஜென்ட் ஒருத்தவங்க வந்து 20 பேரை சேர்த்து அதை ஹேண்டில் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கமிஷன் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஏஜென்ட்டு இவங்கெல்லாம் வந்து பண்ணும்போது கமிஷனோட தான் வந்து பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே இந்த மாதிரி ஏலச்சீட்டெல்லாம் வந்து போட்டுக்குவாங்க. ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க இல்லை வந்து ஒரே ஊரில் இருக்க லேடிஸ்லாம் மட்டும் கூட ஏலச்சீட்டெல்லாம் வந்து போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களாம் வந்து பெருசாக கமிஷன்லாம் வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். அண்டு சிட்டில் வந்து 2 டைப் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸட் சிட்டு, இன்னொன்று வந்து பிட்டு சிட்டு. ஓகேங்களா? ஃபிக்ஸட் சிட் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து சிட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே நமக்கு வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம மாதம் மாதம் என்ன அமௌண்ட் கட்டணும், எந்த மாதம் எடுத்தால் நமக்கு வந்து எவ்வளோ காசு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த் எடுத்தோம் அப்படின்னா என்ன அமௌண்ட் கிடைக்கும், 10th மந்த் எடுத்தால் என்ன அமௌண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி அதிலே வந்து மென்ஷன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கும் போது நமக்கு எத்தனாவது மாதம் வேணும் அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட இருந்து நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏலச்சீட்டு இல்லைன்னா கசுறுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து ஏலம் விடுவாங்க. இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத யாராலும் கெஸ் பண்ண முடியாது. ஏலம் வந்து எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஏலம் எடுக்கிறவங்களுக்கும் அமௌண்ட்டு போகும், நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் டிசைட் ஆகும். ஸோ இந்த சீட்டோட டீட்டெயில்ஸை நான் பின்னாடி ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.
நம்ம வந்து ஏலச்சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் போடுறீங்க, இல்லை யாராவது ஏஜென்ட் மூலியமா ஏலச்சீட்டு போடுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு நம்ப தகுந்தவங்களா, ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? யார் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா மட்டும் போங்க. தெரியாதவங்களோ இல்லை வந்து தெரியாத கம்பெனிக்காரங்க திடீர்னு வந்து நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், இவ்வளோ நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருக்கிறவங்க பர்சன் கூட மட்டும் இந்த ஏலச்சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து எந்த கேஸ் போட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அந்த அந்த நடத்துகிறவங்க மட்டும் அதில் கரெக்டாக இருந்தால் பத்தாது. ஏன்னா எல்லாரும் காசு கட்டினா தான் இந்த ஏலச்சீட்டு வந்து கரெக்டாக நடக்கும். அதனால அதில் இருக்க மெம்பர்ஸும் வந்து ஹானஸ்டாகவும் ட்ரஸ்ட் ஒர்த்தியாகவும் வந்து இருக்கணும். அதில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளாக இருந்தாங்க அப்படின்னா சூப்பர். நீங்கள் வந்து ஏலச்சீட்டில் மஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. அதில் இருக்கவங்க மெம்பர்ஸ் யாருமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் ஏலச்சீட்டு போடுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி ஏஜென்ட்டு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். மாதம் மாதம் வந்து போய் இப்போ ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேர்கிட்ட வந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வர்றது, அதை வந்து யாருக்கு வந்து ஏலமோ அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அந்த மெம்பர்ஸுமே வந்து மாதம் மாதம் கரெக்டாக பே பண்ணுறவங்களா இருக்கணும். ஏஜென்ட்டும் அதை கரெக்டாக கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறவங்களா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் யார் வந்து இந்த ஏஜென்ட்டோ இல்லை அவங்க அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோ அவங்களோட பேக்ரவுண்டை வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஆகுது அப்படின்னா அவங்களால நம்ம அந்த லாஸை வந்து நமக்கு வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க இப்போ யாராவது வந்து 20 பேரில் ஒருத்தர் வந்து பே பண்ணலை அப்படின்னா அதை போட்டு ஏலத்தை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்கிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். சிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ஏலச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் செக் பண்ணிடாதீங்க. ஸோ இது ஃபிக்ஸட் சீட்டா இல்லை வந்து பிட்டு சீட்டா, என்ன மாதம் ஆனால் எவ்வளோ கட்டணும், எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கமிஷன் இருக்கிற சிட்டு வந்து நீங்கள் போகிறீங்க, உங்கள் நோன் சர்க்கிளாக இருந்தால் மட்டும்தான் கமிஷன் இல்லாமல் பண்ணுவாங்க. ஏஜென்ட்டெல்லாம் ஷுவராக வந்து கமிஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ கமிஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் வந்து கேட்டுக்குங்க. 3% வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அது வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே வந்து ஏலச்சீட்டு வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் வந்து கமிஷன் இருக்காது. ஸோ அவங்க வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்னா இதுவெல்லாம் எல்லாமே நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா ஷீட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு 1 லேக் 2 லேக்கோட டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 5 லேக்ஸ் ஷீட்டு அப்படின்னா வந்துட்டு ஒரு 20 பேரை வந்து சேர்ப்பாங்க, 20 மாதம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ 5 லேக்ஸ் டிவைட் பை 20 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 25,000 வரும். ஸோ சிட் அமௌண்ட்டு வந்து 25,000 அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிட மாட்டாங்க. அது வந்து அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் பின்னாடி 1 பை 1 அந்த டேபிளே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மாதத்துக்கு வந்து எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் வந்து 25,000 வந்து ஃபுல்லாக எல்லாருமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அமௌண்ட்டாக வந்து எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னா 5 லட்ச ரூபா. இது வந்து யாருக்கு போகும் அப்படின்னா யார் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளேயே இருந்தாலும் ஒருத்தவங்க தானே அந்த அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஜென்ரலாக 2 சீட்டு வந்து போட்டுக்குவாங்க. இதில் மொதல் சீட்டும் கடைசி சீட்டும் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக வந்து 5 லட்ச ரூபாய் வந்து அப்படியே போயிடும். ஸோ நடுவில் இருக்க 18 சீட்டு தான் வந்து மற்றவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நடுவில் இருக்க சிட்டு தான் வந்து கிடைக்கும். ஸோ இதில் ஜென்ரலாகவே வந்து இந்த சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே யார் யாருக்கு எந்தெந்த சீட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. ஸோ இப்போ நான் வந்து 10வது சீட்டு அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யாராவது எமர்ஜென்சி அப்படின்னா ஓகே எனக்கு இந்த 10வது சீட்டு வேணும் கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னா மாற்றியும் வந்து விட்டுக்குவாங்க. இல்லை எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி எனக்கு ஒரு 5வது சீட்டே வேணும் அப்படின்னா நானும் போய் கேட்டு அவங்ககிட்ட பேசி மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே இது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்து கால்குலேஷன் பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து வந்து 25,000 வந்து நம்ம வந்து பே பண்ணுறோம். அது அப்படியே வந்து இன்ட்டு 20 பேரோட அமௌண்ட்டை வந்து போட்டோம் அப்படின்னா 5 லட்ச ரூபா வரும். அது வந்து யார் வந்து இதை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து போயிடும். செகண்ட் மந்த்து வந்து 17,500. ஸோ 17,500 இன்ட்டு 20 போட்டிங்க அப்படின்னா 3,50,000 லட்ச ரூபா. செகண்டாக எடுக்கிறவங்களுக்கு 3,50,000 லட்ச ரூபா தான் கிடைக்கும். ஸோ தேர்ட் மந்த்து எடுக்கிறவங்களுக்கு வந்து 17,750. ஸோ வந்து 3,50,000
55,000 வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மாதம் மாதம் வந்து கம்மியான அமௌண்ட்டில் இருந்து பாருங்கள் 17, அப்புறம் 18, அப்புறம் 19, 20, 21, 22 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியான அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். போக போக வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஒரு 15வது சீட் எடுக்கிறோம் அப்படின்னா 22,500 வந்து எல்லாரும் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இன்ட்டு 20 போட்டாங்கன்னா 4,50,000 ரூபா. அந்த 4,50,000 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம எந்த சீட்டு எடுத்தால் லாபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கட்டுற சிட் அமௌண்ட்டை ஃபுல்லாக வந்து டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4,19,750 ரூபா. 4,19,750 ரூபாயை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டுற ஏலச்சீட்டு வந்து லாபம். ஸோ இப்போ நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சீட்டு வந்து அவங்களுக்கு போயிடும் 5 லட்ச ரூபா. அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு பாருங்கள், 80,250 ரூபா வந்து லாபம் கிடைக்கிது. ஓகேங்களா. ரெண்டாவது சீட்டு எடுக்கிறவங்களுக்கு வந்து வெறும் 3,50,000 லட்சம் தான் வந்து கிடைக்கிது. நம்ம கட்டினது எவ்வளோ, அரௌண்ட் 4,19,000. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னா வந்து 69,750 ரூபா. இந்த காலம் வந்து அந்த டேபிளில் இருக்காது, நான் உங்களுக்கு மைனஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஷீட் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை மைனஸ் பண்ணி இதில் வந்து போட்டு பார்த்துட்டு அப்புறம் எந்த மாதம் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்லேயே தான் வந்து வருது. 10th 11th மந்த் வரைக்கும். 12th மந்த்து தான் வந்து 4,20,000 ரூபாய் கிடைக்குது. அப்போ தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டே ஸ்டார்ட் ஆகுது. இட் மீன்ஸ் நீங்கள் வந்து 12th மந்த்துக்கு மேலே தான் எடுத்தால் தான் 12th மந்த் எடுக்கும் போது உங்களுக்கு கட்டின காசு கிடைக்கும். 12th மந்த்துக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லாபம். 12th மந்த்துக்கு உள்ளே எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து லாஸ் தான். ஓகேங்களா. உங்களுக்கு தேவை எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் இந்த ஃபஸ்ட்டு 10க்குள்ளே போங்க. மற்றபடி வந்து ஃபஸ்ட்டு 10க்குள்ளெல்லாம் வந்து போகவே போகாதீங்க. எப்போவுமே ஒரு 17, 18, 19 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ 17ல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட்டுறது வந்து 4,19,750 ரூபா. ஆனால் நமக்கு 17வது மாதம் எவ்வளோ கிடைக்கிது பாருங்கள், 4,70,000 ரூபா கிடைக்கிது. அரௌண்ட் 50,250 ரூபா வந்து ப்ராஃபிட். அதே 18ஆம் மாதம் எடுத்தீங்க அப்படின்னா 4,80,000 வந்து கிடைக்கும். நமக்கு 60,250 ரூபா வந்து லாபம். 19வது மாதம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 4,90,000 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு 70,250 ரூபா வந்து லாபம். இது நடத்துகிறவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, இவங்க ஃபஸ்ட்டு சீட்டு லாஸ்ட்டு சீட்டு இது ரெண்டையுமே எடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட்டு சீட்லேயும் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், 80,250 ரூபா அவங்களுக்கு கிடைக்கிது. செகண்ட் சீட்லேயும் வந்து 80,250 ரூபா கிடைக்கிது. இதை ரெண்டையும் வந்து சேர்த்தோம் அப்படின்னா 1,60,500 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கிறத விட யாருக்குமே இங்கே 80,000 வந்து கிடைக்கல பாருங்கள். மேக்ஸிமமே இந்த 70,250 ரூபா தான். ஆனால் அவங்களுக்கு ரெண்டு சீட்லேயுமே வந்து 80,250 ரூபா வந்து கிடைக்கிது. ஸோ இதுதான் இதை நடத்துகிறவங்களுக்கான லாபம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே வித்தவுட் கமிஷனில் வந்து நடக்கிறது. ஸோ பின்னாடி வந்து வித் கமிஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்ன வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே வித்தவுட் கமிஷனில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து வித் கமிஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஏஜென்ட்டோ இல்லை வந்து கம்பெனியோ வந்து பண்ணும்போது ஷுவராக வந்து கமிஷன் வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சீட்டு, அதில் ஃபஸ்ட்டு சீட்டு லாஸ்ட்டு சீட் ரெண்டுமே வந்து நடத்துகிறவங்களுக்கு போணுச்சா, இதில் வந்து ஃபஸ்ட்டு சீட்டை வந்து கம்பெனியோ ஏஜென்ட்டோ வந்து எடுத்துக்குவாங்க. மீதி சீட்டெல்லாம் தான் மீதி இருக்க 19 பேருக்கு வந்து போகும். ஓகேங்களா. எல்லா மாதமும் அதில் வந்து அவங்க சார்ஜஸ்ன்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதில் எல்லா மாதமும் ஒரு கமிஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த கமிஷன் சார்ஜஸ் வந்து ஏஜென்ட்டுக்கு ஏஜென்ட் வந்து வேரி ஆகும், கம்பெனியும் வந்து வேரி ஆகும். ஜென்ரலாக 3 to 5% வரைக்கும் இருக்குது. பட் 3% அப்படிங்கிறது தான் வந்து ஓகே. அதை தாண்டி வந்து 5%லாம் நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிலாம் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப லாஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போகாதீங்க. ஸோ 3% அப்படிங்கிறது வந்து அக்செப்டபிள். ஓகேங்களா. ஸோ இதோட கால்குலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட கால்குலேஷன்லேயே நான் மேட்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து அவங்களுக்கு அதே ஃபுல் அமௌண்ட் 5 லட்ச ரூபா வந்து அப்படியே போயிடும். ஓகேங்களா. இன்கேஸ் நான் செகண்ட் மந்த் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து கமிஷன் இல்லாததில் எப்படி ஒர்க் ஆகுது, 17,500 இன்ட்டு அப்படியே 20 போட்டு 3,50,000 லட்ச ரூபா வருது நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. பட் கமிஷன் இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா 17,500 இன்ட்டு 20 3,50,000 வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. நம்மளோட கமிஷன் பர்சன்டேஜ் வந்து ஒரு 3% அப்படின்னா 3% ஆஃப் 5 lakhs எவ்வளோன்னு பார்ப்பாங்க. 5 lakhஸோட 1% 5,000 ரூபாய். அப்போ 3% வந்து 15,000 ரூபா. அந்த 15,000ங்கிறது அவங்களோட கமிஷன். அதை வந்து இந்த 3,50,000 லட்சத்துலேருந்து கம்மி பண்ணிக்கிட்டு மீதி வந்து 3,35,000 தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம அப்படியே 3,50,000 லட்சம் வாங்கிக்கலாம். இதில் அந்த என்ன அமௌண்ட்டோ இந்த ரோல இருக்க அமௌண்ட்டிலேருந்து -15,000 வந்தால் நமக்கு வந்து கமிஷன் இருக்கிறதுல வந்து கிடைக்கும். இப்போ ஒரு 10th மந்த் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் 4 லட்ச ரூபாய். பட் நீங்கள் கமிஷன் இருக்கிறதுல வாங்குறீங்க அப்படின்னா மைனஸ் ஒரு 15,000 வந்து போட்டுட்டு
3,85,000 தான் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு 15வது மாதம் வாங்குறீங்க அப்படின்னா 4,50,000 ரூபாய் போட்டிருக்கா, அங்கே வந்து -15,000 போட்டுட்டு 4,35,000 தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ 5th மந்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட்டுற அமௌண்ட் எவ்வளோ 22,500 ஓகேங்களா. ஸோ 22,500 இன்ட்டு 20 போட்டோம் அப்படின்னா 4,20,000 ரூபாய் ஓகேங்களா. ஏஜென்ட்டு கமிஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து அதே 15,000 ரூபாய் ஓகேங்களா. 5 லட்ச ரூபாயோட 3% 3% இருந்தால் தான் 15,000 ரூபாய். நீங்கள் 5% எல்லாம் போனீங்க அப்படின்னா இங்கே 25,000 மைனஸ் ஆகும். அப்போ நமக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்துங்க. நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4,35,000 கிடைக்கும். இதுதான் வந்து கமிஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கமிஷன் இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஏஜென்ட் மூலியமாக வந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு சீட் வந்து எடுத்துக்கிறாங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சீட்லேயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80,250 ரூபா வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ப்ளஸ் கமிஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் மாதம் அவங்களுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. மீதி இருக்க 19 மாதத்துக்கும் 15,000 அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா 2,85,000 வந்து எடுத்துக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 3,65,250 ரூபா வந்து கமிஷனாகவே வந்து போயிடும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்க்கும்போது வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா 1,60,000 தான் வந்து அவங்களுக்கு வந்து போச்சு. பட் கமிஷனோட வந்து நம்ம வந்து பண்ண போது 3,65,250 ரூபா வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து போகும். ஸோ நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா ஏஜென்ட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3,65,250 ரூபா வந்து கிடைக்கும் ஒரு 20 மாதத்தில். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது வந்து ஃபிக்ஸட் சீட்டு. ஸோ ஃபிக்ஸடாக உங்களுக்கு மாதம் இவ்வளோ தான் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். பட் ஏலச்சீட்டு வந்து அதுலேருந்து டிஃப்ரென்ஸ். மாதம் வந்து எவ்வளோ கட்டுறோம் அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ணவே முடியாது. இவங்க மினிமம் பிட் அமௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க. இந்த மினிமம் பிட் அமௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா 5 லட்ச ரூபாயிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 95,000 வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதை நாங்கள் கழிச்சுட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் மினிமம் பிட் அமௌண்ட். அதோட ப்ளஸ் கமிஷன், அவங்க கமிஷன் 3% அப்படின்னா வந்து 15,000 ரூபா. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1,10,000 ரூபா. 5 லட்ச ரூபாயில 1,10,000 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை 3,90,000 தான் உங்களுக்கு மினிமமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மீனிங் ஓகேங்களா. ஸோ ஏழை விடும் போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 95,000 ப்ளஸ் இந்த கமிஷன் 15,000 இதை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,10,000 ரூபா. ஸோ 1,10,000 கம்மியாக கிடைக்கும், யார் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்து இருக்கவங்க வந்து இல்லை நீங்கள் 1,15,000 மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்தாலும் ஓகே எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தவங்க 1,20,000 நீங்கள் கம்மி பண்ணிட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏலம் வந்து போகும். எவ்வளோ கம்மி பண்ணுறதுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஏலம் விடுவாங்க. 1,10,000 1,10 அப்படிம்பாங்க. அடுத்து 1,15 ஒருத்தர் சொல்லுவார், 1,20 சொல்லுவாங்க, 1,25 சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக யார் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் சொல்லி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஏலம் முடியும் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து இன்கேஸ் அவங்க வந்து 1,50 1,50,000 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த ஏலத்தை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 1,50,000 லட்சத்தை 5 லட்சத்துலேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3,50,000 ரூபாய். இந்த ஸோ இப்போ வந்து ஏலம் வந்து 1,50,000 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் தான் அந்த ஏலத்தை வந்து எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா இந்த 1,50,000 லட்சத்தை வந்து 5 லட்ச ரூபாயிலேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 5 lakhs மைனஸ் 1.5 lakhs போட்டோம் அப்படின்னா எவ்வளோ 3,50,000 லட்ச ரூபா. அந்த 3,50,000 லட்சம் தான் வந்து எனக்கான அமௌண்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஏலம் வந்து ஜாஸ்தியாக வந்து போய்கிட்டே இருக்கோ, நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அமௌண்ட் ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா நம்ம ஏலம் எடுத்தோம் அப்படின்னா அந்த மந்த் வந்து நம்ம கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து ஏற்றிக்கிட்டே போவாங்க அமௌண்ட்டை. ஸோ இங்கே வந்து மைனஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும். அப்படிங்கும்போது நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்து எடுத்துக்குங்க. இதை வந்து நான் இப்போ ஃபுல்லாக கால்குலேஷனில் காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மந்த் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சிட்டு அமௌண்ட்டு வந்து 25,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ பிட் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட்டை தள்ளிட்டு அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க 1,50,000 லட்ச ரூபாயா. ஸோ அந்த 1,50,000 லட்ச ரூபாய் கமிஷன் வந்து 15,000 ரூபாய் ஓகேவா. அதை மைனஸ் பண்ணிட்டோம், அதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 1,35,000 வந்து லாபம். அந்த லாபத்தை வந்து பிரித்து எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. இந்த காசை தான் வந்து கசுர காசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டிவைட் பை 20 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து 1,35,000 டிவைட் பை 20 போட்டோம் அப்படின்னா 6,750 ரூபா ஓகேவா. ஸோ நம்ம வந்து 5 லட்ச ரூபா சீட்டு அப்படின்னா ஜென்ரலாக எவ்வளோ கட்டணும் 25,000 ரூபாய். நமக்கு லாபமாக கிடைச்சது எவ்வளோ இந்த 6,750 ரூபா. அதை வந்து 25,000 மைனஸ் பண்ணி 18,250 ரூபா வந்து நம்ம கட்டினா வந்து போதும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இன்னொரு மாதத்துக்கு நான் வந்து இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 10வது மாதத்துக்கு மினிமம் பிட் எவ்வளோ 50,000 ரூபாய் ஓகேங்களா. ஸோ 15,000 கமிஷனோட சேர்த்து 65,000 அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 70 75 அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அமௌண்ட் வந்து கேட்பாங்க. இன்கேஸ் இப்போ ஒரு 90,000 வந்து ஏலம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
நம்மளோட 90,000த்துல வந்து முடிஞ்சிருக்கா. ஸோ அந்த 90,000த்துல அவங்க கமிஷன் 15,000 எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மீதி கசுறு காசுன்னு 75,000 இருக்கும். ஓகேங்களா. அந்த 75,000 டிவைட் பை 20 வந்து போட்டோம் அப்படின்னா வந்து 3,750 வந்து இருக்கும். ஓகேங்களா. அந்த 3,750 25,000லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 21,250 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இந்த அமௌண்ட்டை தான் வந்து நம்ம பே பண்ணோம். இந்த மாதத்துக்கு நமக்கான லாபம் எவ்வளோனா 3,750. எவ்வளோ அளவுக்கு வந்து இந்த ஏலத்தில் வந்து அவங்க வந்து ஜாஸ்தியாக வந்து போகுதோ, நிறைய அமௌண்ட்டை தள்ளிக்கிட்டு அவங்க வந்து வாங்கிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஸோ இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸட் கிடையாது. அதில் வந்து ஃபிக்ஸட் இந்த மாதம் நீ எடுத்தனா உனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். பட் இதில் வந்து தெரியாது. இதில் வந்து ஏலம் விடுவாங்க. ஸோ ஏலம் எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட்டுற காசும் வரும், நம்ம ஏலம் எடுக்கிறோன்னா நமக்கும் காசு வரும். அதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்போ வந்து 19th மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 5,000 அப்படின்னு சொல்லி இருக்குது பிட் அமௌண்ட்டு. ஸோ 15,000 கமிஷனோட சேர்த்தா 20,000 அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்போ இங்கே மேலே இருக்க 18 பேருமே வந்து சீட் எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேர் தான் சீட் எடுக்காதவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு குறைச்சி எடுக்கிறது அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவாங்க. லாஸ்ட் சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் மட்டும் தான் பேலன்ஸ் இருப்பார். மீதி இருக்க 19 பேரும் வந்து எடுத்துருவாங்க. அப்படிங்கிறனால கமிஷன் வந்து இந்த 15,000 மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 4,80,000 வந்து கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 16க்கு மேலே நீங்கள் இருக்கிற சீட்டை 16 கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களால் முடிஞ்சால் அந்த 18, 19, 20 18, 19, 20 இந்த 3 சீட்டுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இன்னும் ஒரு தடவை வேணால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ மினிமம் பிட் அப்படிங்கிறது வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மினிமம் பிட்டு ப்ளஸ் கமிஷனோட சேர்த்து டோட்டல் அமௌண்ட் வந்து போட்டுக்குவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை சொல்லி தான் ஏலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை விட ஜாஸ்தியாக வந்து ஏலம் கேட்டுக்கிட்டே வருவாங்க. ஸோ எவ்வளோ ஏலம் வந்து வருதோ அதுலேருந்து எவ்வளோ ஏலம் வருதோ அதுலேருந்து கமிஷனை வந்து மைனஸ் பண்ணிட்டா என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் கசுறு காசு. அந்த கசுறு காசை டிவைட் பை 20 அப்படின்னு சொல்லி போட்டு 20 பேருக்கும் வந்து நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் 25,000லேருந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம மாதம் இந்த அமௌண்ட்டை 20 பேரும் அந்த மாதம் வந்து பே பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து எல்லா மாதமும் வந்து இந்த ஏலச்சீட்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஏலச்சீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க மெத்தடு. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து புரியல. ஸோ அதனால் இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க கிட்ட நல்ல ட்ரஸ்ட் ஒர்த்தியான பர்சன் கிட்ட மட்டும் நீங்கள் வந்து ஏலச்சீட்டு போடுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம அமௌண்ட் வந்து எப்போவுமே ஒரு சேஃப்டியான பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப என்ஷூராகவே வந்து இருங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஏலச்சீட்டை பற்றின டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே தான் எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் எல்லா ஏஜென்ட்டும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ இது நிறையா ஊருவே வந்து மாறும். ஸோ நாங்கள் பே பண்ணது வந்து எப்படி அப்படிங்கிறது தான் இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஏலச்சீட்டை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அவங்க எப்படி கமிஷன் சார்ஜஸ் போடுறாங்க, ஃபிக்ஸடா இல்லை வந்து பிட்டா ஏலம் விட்டு எடுப்பாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக வந்து விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க. என்னோட இதில் வியூஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் தான் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் 1 by 1 வந்து போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ஹாவ் அ நைஸ் டே.